ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய், புளி, தேங்காய், சீரகம், இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே நாம் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். அந்த பனானா எடுத்துட்டு நம்ம தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நேந்திரங்காய் தான் கிடைச்சிது. ஸோ நான் அதை வச்சு தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன். வாழைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஒரு 4 டீஸ்பூன் ஆயிலை கடாயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஒரு அரைவாசி அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைவாசி அளவுக்கு வெந்துடுச்சு. அரைவாசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது வாழைக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கு தான் சொன்னோம் முன்னாடியே ஒரு அரைவாசி அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிறப்போ நல்லா இருக்குங்க. நல்லா பாருங்கள், இதுவும் சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே வா வா சொல்லுதுங்க. ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்கார். நம்ம அவர்கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம். அவருக்கு இஷ்டப்பட்ட மட்டும்தான் இதை சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். அவருக்கு டேஸ்ட் இருக்கணுங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன ஒருத்தர் நம்ம பேர்டு தாங்க. அவர் டேஸ்ட்டு இருந்தவங்க நல்லா சாப்பிடுவார். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழைக்காயின் நன்மைகள்: நார்ச்சத்து, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன. மேலும் நார் சத்து மலச்சிக்கலை போக்க பெரிதும் உதவுகின்றது. வயதானவர்களும் வாயு தொல்லை உள்ளவர்களும் இதை தவிர்ப்பது நல்லது. வேடந்தாங்களுக்கு பறவை இங்கிருந்து வருகின்றன. 3, 2, 1. முட்டையிலிருந்து தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.